கம்மியாட்டீங்களே வணக்கம் வணக்கம் மாதவா. மாதவா ஐயா சாமி பூதவா இந்த சபையிலே நான் வரும்பொழுது என்னுடைய நாமதேயம் ஏதாண்டு தெரியுமா? ஆழ்வார்கள் ஒருவன் திருந்தாலும் செவ்வாறு சொல்ல தெரியுங்க. அதாவது வடமதுராபுரிக்கு அன்னைக்கே உள்ள ஆயர்பாடி வசுதேவருக்கும் தேவகி அம்மைக்கும் பிறந்த 8 பிள்ளைகளிலே 8வது பிள்ளையாக பிறந்த என் பெயரோ நாராயணன். சாமி எங்க பக்கம் பாத்துறாரு சாமி என் குடிச்சு வரதான் இப்பெல்லாம் மண்ணா சரி என் பெயரோ நாராயணன் நாராயணன் கோவிந்தன் கோவிந்தன் பச்சை நிறமேனியன் சீமன் நாராயணமூர்த்தி நாராயணமூர்த்தி அதாவது இப்படி எனக்கு பல ஞாபகம் உண்டு. அதுவும் தவிர மீண்டும் தெரிவிக்கிறேன். அவனெல்லாம் பேசியாகும் பால் நெஞ்சியா ராகுல் போதுன்னா போது ஞாபகம் அவர் முன்னாடியே குடிச்சுட்டாரு உள்ள. நம்ம டீ குடிக்கிறோம் போக குடிக்க சொன்னே இருக்கு. தானிப்பள்ளி எங்க ஊர்ல தான் நானும் எங்க ஊர்ல தானிப்பள்ளி மேடையில் துபரி கோயில். நடுவில் இருக்கக்கூடிய கோபிஸ்திரிகளோடு விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது ஆமா அவர்களுக்கு தெரியாமலே பால் வெண்ணெய் தயிர் போன்றவற்றை திருடி உண்ணுவது வழக்கம். இதை அறிந்த கோபிஸ்திரிகளும் உடனடியாக என் தாயிடத்திலே சென்று சொன்னார்கள். என் தாயாகப்பட்டவரோ என்னை அழைத்து என்னிடம் கேட்டார். நானும் திருடி உண்ணவில்லை என்று கூறினேன். அது என் தாயாகப்பட்டவரோ நீ திருடி உண்ணவில்லை என்றால் உன் வாயத்திலிருந்து காட்டடா பார்க்கலாம் என்றார். நானும் என் வாயத்திலிருந்து காட்டினேன். என் வாயத்திலிருந்து காட்டிய உடனும் என் வாயிலே அண்டம் புவி ஆகாயம் அனைத்தும் வாயில் தெரிஞ்சிச்சு. தெரிந்தவுடனே தாயாகப்பட்டவளோ அண்டமே உன் வாயில் அடங்கி உள்ளதா அன்று முதல் இன்று வரை அண்டமதை உன்னிட்ட கண்ணன் என பெயர். அதுவும் தவிர
பத்மாசுரன் என்ற சூரன் சோழன் என் மைத்துனராகிய சிவனை கோரி கடுமையான தவம் செய்தான். அந்த தவத்திலோ என் மைத்துனராகப்பட்டவரோ இறங்கி வந்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பத்மாசுரனோ நான் யார் சிறுசின் மீது கை வைத்தாலும் அவர் உடனே பற்றி எறிந்து விட வேண்டும் அப்படிப்பட்ட சாபத்தை கேட்டான். வரத்தை இப்ப கேட்டான். என் மைத்துனராகப்பட்டவரோ அப்படியே அந்த வரத்தை தந்தார். கொடுத்த வரம் பலிக்குதா இல்லை என்று சோதிக்க என் மைத்துனரின் தலையிலே கை வைக்க சென்றான். பத்மாசுரம் வந்து தலையில கை வைக்க வந்தாரு. இதை கண்ட மைத்துனரோ இப்படியே இருந்தால் நம்ம எரித்து விடுவோம் என்று சொல்லி அங்கிருந்து ஓடினார். பத்மாசுரனோ விடவில்லை, அவனை பின்தொடர்ந்து சென்றார். செல்லும் பொழுது ஐவேலங்காட்டிலே மைத்துனராகப்பட்டவரோ ஐவேலங்கனியாக உருவெடுத்து அமர்ந்து விட்டார். இதறிந்த பத்மாசுரனோ ஒரு வெள்ளாளாக உருவெடுத்து ஐவேலங்காட்டையே 3 முறையாக உண்ண தொடங்கினார். உண்ணும் வேளையிலே மைத்துனராக்கோ அபயம் அபயம் என்று என்னை கோரி அழைத்தார். நானும் நம் மைத்துனருக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது, உடனே சென்று பார்க்க வேண்டும் என்று அங்கே சென்று பார்த்தால் நேர்ந்த கதை இது. நானும் இந்த சூரனை அழிக்க வேண்டும் என்று என் அழகிய மோகினி அவதாரம் எடுத்தேன். என் அழகிய மோகினி அவதாரத்திலோ பத்மாசுரன் மதிமயங்கி என்னை சேர நினைத்தான். என்னை சேர வேண்டுமானால் உன் மீது மொப்பு வாடை அடிக்கிறது, நீயோ சென்று குளித்து விட்டு வர வேண்டும் சொன்னேன். பத்மாசுரனோ ஆறு ஏரி குளம் குட்டை ஆகிய எல்லா இடங்களிலும் நீரை தேடி சென்றான். நானும் என் மாய திருஷ்டியால் எங்கும் நீர் இல்லாதபடி செய்து விட்டேன். அதை தொடர்ந்து பத்மாசுரனும் என்னிடத்தில் வந்து எங்கும் நீர் இல்லை என்று சொன்னான். நானும் எங்கும் நீர் இல்லை என்றால் ஆற்றின் குளமிலோ நீர் இருந்தால் எடுத்து உன் சிரசின் மீது வைத்துக் கொண்டு வா. ஆமா, உன் மீது உள்ள மொப்பு மாறிவிடும். இப்ப நான் உன்னை அடைகிறேன் என்று கூறினேன். இவனோ சென்று ஆற்றின் குளமில் இந்த நீரை எடுத்து தன் சிரசின் மீது வைத்தான். சிரசின் மீது கையை வைத்த உடனே பத்மாசுரன் பற்றி எறிந்து விட்டான். எப்படி தெரியுதா? என்ன பாயமே சொல்லுவாங்க, வரமுத்தான் தலையிலே கை வைக்க வர நீ அப்படின்னு சொல்லுவாங்களே. அதுக்கான விலகம் தான். என்ன பண்றான் அந்த சூரன்? நேரா போய் வரம் கொடுத்தாரு. ஆமா, கை வைக்க பொண்ணுட்டே போய் அழகான பொண்ணா போறாரு. போனவனே பொண்ணு மகன் யாருன்னா விடுமா? விடாது. உன்னை விட்டுச்சா என்ன விட்டுச்சா? ஆமா, யாருதான் விட்டு இதுன்னு வந்துட்டான். அந்த மாதிரி பொண்ணு மகன் விடாம என்ன பண்றாரு? குளிச்சுன்னு வாழ்றாரு. குளிச்சுன்னு வாழ்ந்த உடனே இவரு கங்கா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாரு, எங்கேயுமே தண்ணி இருக்கக்கூடாது, இந்த உலகத்துல எங்க வந்தாலும் தண்ணி இருக்கக்கூடாது, மாயமா மறையணும்னு சொல்லி கங்கம்மா கிட்ட சொல்ல, தங்கச்சி கிட்ட சொல்ல, தங்கச்சி என்ன பண்ணுது? எல்லா இடத்துலயும் காணல் நீர் ஆகிடுது. தண்ணி இருக்கும் ஆனா தண்ணி இருக்காது, காணல் நீர் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது திரும்ப வந்து முறையிடுறாங்க, எங்கேயுமே தண்ணி இல்லை, நான் என்ன பண்றது? நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல பார்த்து என்ன பண்றது? எங்கன்னா போதா ஆடு மாடு எங்கன்னா கட்டி இருக்கும், அது மூத்திரம் விட்டு இருக்கும். அந்த மூத்திரத்தை எடுத்து தலையில தெளிச்சுனுவான். தலையில வச்சா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு தலையில தெளிச்சுனுவான்னு சொன்ன உடனே இவரு போனாரு நேரா ஒரு ஆட்டு குழம்புல தேய்க்க. அந்த வரம் அவருக்கே பறிச்சிச்சு. அதுக்குதான் கெட்டது ஞானிகளோட உணவு மாதிரி. நல்ல பையனாரு என்ன மாதிரி வா. மைத்துனராக ஈசனும் நான் இருக்கும் அழகிய மோகினி அவதாரத்தை கண்டு என்னை கட்டி தழுவினான். பின்பு கட்டி தழுவியுடனே ரிஷி பிண்ட மிரவு தாங்காமல் படிக்க ஒரு குழந்தையாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் ஐயப்பன் என்ற பெயர் கொண்டது. அவர் தான் ஐயனாரப்பன் அப்படின்னு சொல்ற ஐயப்பன். அவருக்கு தான் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? மாலை போடணும், எல்லாம் போறாங்க. எங்க போறாங்க? சபரிமலைக்கு போறாங்க. அதுவும் தவிர இன்றைய தினத்திலோ கொஞ்சம் நேரமாகிவிட்டது. வரவர் வந்து பார்க்கலாம். தாத்தா ரெடியா நின்றார். ஓ தாத்தா, ஓ தாத்தா, தாத்தாவும் தாத்தா வந்தனா தாத்தன் கோடி அப்படியே
தாத்தா வேற என்ன கேட்டீங்க மத்த சேதி அந்த ஸ்டேஜ் என்ன தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க ஆமா நான் சேதி கேட்டீங்க அந்த எப்ப சொன்னா நம்புறா நீ நம்ப மாட்டே என்ன ஒரு கணக்கத்தோட தான் அப்ப சொல்லிடலாமா சொல்லிடு. தாத்தா இந்த கலகல தாத்தா உண்மை தாத்தா உட்காந்து நல்லா கேட்டு பாரு உண்மைதான் ஆமா அதான் தூக்கிட்டேன். வீரகம் என்று சொல்லி காமிக்க என் தாத்தா திரிலோகம் எங்கு சுற்றி வருகின்ற போது கானகத்தில் ஒரு செய்தி கண்டேன் அதை சொல்லவே வந்தேன் தாத்தா. ஆனால் நாரதா கானகத்தில் கண்ட சொல்லும் தாத்தா நீயோ இந்த கானகத்தில் கண்ட அதிசயம் தான் என்ன நாரதா அதிசயம் சொல்ல வேண்டுமா சோதிரா முடியா மாதாபி இடதாபி என்று சூரர் பார்த்தோம் தாத்தா. ஆனால் நாரதா அந்த சூரத்தாய் சொல்லும் தாத்தா. அந்த சூரர்களுடைய தாய் தந்தை பெயர் என்ன அவங்க நாடு என்ன நாடு பெறதா ஓ தாய் தந்தை பேரு அவங்க எங்க போறாங்கன்னு கேட்குறேன் சொல்றேன் தாத்தா. தந்தை வழியிலா தூரம் அவருடைய தந்தை வைடாசுரனும் தாயார் மாயாமோகினி என்றும் அவர்கள் பேர் வாதாபி எழுதாவி என்றும் அந்த வாதாபி எழுதாவும் இவரை நோக்கி சாகாத வரவாங்க போகிறார்கள் தாத்தா. ஆனால் நாரதா ஆகாவாரம் பெற்று வந்தால் தாகாவரம் பெற்று வந்தால் பெருமளவில் ஆபத்துகள் ஏற்படும் நாரதா. நீயே ஒரு உபாயம் சொல்லும் நாரதா. தாத்தா தாங்கள் அறியாத உபாயமா தங்களுக்கு தெரியாதா இந்த பேரமா என்ன வருகிறீங்களா இருந்தாலும் தாத்தா எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்றேன் சொல்லு நாரதா. சரஸ்வதிக்கு சேதி சொல்லி தாத்தாவே வரத்தை வாங்கும் போது அவர்கள் நாவிலே நின்று அக்கினி என்ற ஒரு வார்த்தை வராமல் படி தடுத்து விட்டால் நன்மையாக இருக்கு தாத்தா. சரி நாரதா நீ சொன்னபடிக்கு அன்னையா இருக்கக்கூடிய சரஸ்வதி கிட்ட போய் நீ சொன்னாதான் அவங்க தான் மறக்க வைக்க முடியும். ஏன்னா நாவல குடியிருக்கவங்க சரஸ்வதி தான். அதனால அவங்க கிட்ட போய் சொன்னாதான் இதுக்கு ஒரு உபயோகம் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் வார்த்தையை கேட்டு கும்பகர்ணனுக்கு வரம் கொடுக்கும்போது மாத்துறீங்க, ராவனுக்கு வரம் கொடுக்கும்போது மாத்துறீங்க, அது போல ஒவ்வொருத்தருக்கும் வரம் கொடுக்கும்போது மாற்றி மாற்றி விட்டீங்க இல்லையா? அது போல இந்த வாதாபி எழுதாக்கி சூழலுக்கு அக்னி என்ற வார்த்தை வராமல் தடுத்தா, ஏனென்றால்
அக்னி அவர்கள் மூதாதியா இருக்கக்கூடிய வாதாபி எழுதாபி சூரனுக்கு மூதாதியாக இருக்கப்பட்ட அசுரர்களுக்கு அக்னி என்பவர் எதிரியாக இருக்கிறார். என்றால் அக்னியை மாறுகால் மார்கை வாங்கி அதனால அக்னி பகவான் கோபத்தோடு இருக்கிறார். அவருக்கு அவரை மட்டும் மறுத்துவிட்டால் அவரை உற்பத்தி செய்தால் கண்டிப்பாக ஜெயம் பெறுவார்கள். ஆனால் நாரதா சொன்னபடிக்கு நானும் சென்றேன் என் மருமகளாகிய கலைவாணி அழைத்து கலைவாணியிடம் இந்த யோசனை சொல்கிறேன். சென்று வரும் மகாராஷ்டிர மாநிலத்திலே சிறுவனாடு தீவிர வாசமா இருக்கக்கூடிய காமராஜ் ரஞ்சிதம் அவர்கள் பேர பிள்ளைக்காக 1000 ரூபாய் எடுத்திருக்கிறார். அண்ணவர்களை சொல்ற காமாட்சி அம்மன் நிரலை கொடுப்பார். அம்மனை மகாராஷ்டிர மாநிலத்திலே வாசமா இருக்கக்கூடிய நவீன் பிரியா அவர்கள் மைத்துனருக்காக 1000 ரூபாய் எடுத்திருக்கிறார். அண்ணவர்களை அம்மனை கொடுப்பார். அம்மனுக்கு இதோ சேர்ந்த காமராஜ் ரஞ்சித் அவர்கள் அம்மன் சொன்ன காமாட்சி அம்மன் பாலமணிக்காக 100 ரூபாய் எடுத்திருக்கிறார். அண்ணாவர் பகுதியிலே சொன்ன காமாட்சி அம்மன் குடியிருந்து பால்படம் கிட்ட சம்பந்தி அம்மனை நேராக இதோ சத்தியம் செல்ல தாண்டி வரக்கூடிய
ரோட்டு பக்கத்துல போன் எடுத்துன்னு போறாங்களா எப்படியே வானால எடுத்துன்னு எங்க போறாங்க ஏறு கஷ்டமான வேலை மாமா தான் இருக்குதுல இந்த உலகத்திலே கஷ்டமான வேலை ஏரி வேலை தான் ஏன்னு கேளு ஏரி மேல போய் பத்து தூங்குறாங்கல்ல சும்மா இருக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சும்மா இருந்து பாரு இன்னைக்கு நீ ஆட்டம் ஆடாம இருந்தா வீட்டுல தூக்கம் வருமா வராது எதனா ஒண்ணு பிறந்துனே இருக்கும் போன் எடுத்துன்னு வச்சு 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 பாப்ப நீ ஐயோ ஓ வாங்க யாரம்மா அப்புறம் என்ன எடுத்து போனாங்க ஓ நோட்டு புக்கு என்னது நோட்டு புக்கு மாமா எந்த ஸ்கூல் மாமா எந்த ஸ்கூல் காலேஜ் பண்ண போறோம் மேரேஜ் பண்ணு ஐயோ